வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அந்த கிரேவியோட பேர் வெஜ் சில்லி மில்லி. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு அரைக்க வேண்டிய பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 5 தக்காளியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பெரிய பல்லு பூண்டு, ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பு, இதெல்லாத்தையும் நான் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். அந்த பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இந்த வெஜ் சில்லி மில்லி ரெசிப்பியில் நம்ம காயெல்லாம் வேக வைக்க போகிறதில்ல, அப்படியே நம்ம வதக்க தான் போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ், ஆனியன் எல்லாமே நம்ம தின் ஸ்லைசஸாக கட் பண்ணணும். கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜீரகம் இதெல்லாம் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ரோஸ்ட் ஆயிருச்சு. நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற ஆனியன் சேர்க்குறேன். இப்போது உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் குடமிளகாய் சேர்க்குறேன். வெங்காயம் குடமிளகாய் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் முட்டைக்கோஸ் சேர்க்குறேன். இப்போது கேரட் சேர்க்குறேன். இப்போது பீன்ஸ் சேர்க்குறேன். எல்லா காயும் சேர்த்தாச்சு. இப்போ இன்னும் நல்லா வதக்க போகிறேன். இப்போது எல்லா காயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி, இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை நான் இப்போ சேர்க்குறேன். அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம சேர்த்த மசாலாவோட அந்த காயும் நல்லா சேர்ந்து வதங்கணும். இப்போ நான் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். இந்த ரெசிபி ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது, ஒரு செமி சாலிடாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிக்கிறப்பவே இந்த காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஊற்றின தண்ணியெலாம் நல்லா ரெடியூஸ் ஆகி காயும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் இது கூட கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். இப்போ நம்ம வெஜ் சில்லி மில்லி ரெடி. இதை நீங்கள் ரொட்டி, நான் இல்லை ஜீரா ரைஸ், புலாவ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே எம்மையாக இருக்கும். இந்த வெஜ் சில்லி மில்லி ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.